இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550 கம்பிகள். எம்எஸ் பாஸ்கரை ஹீரோவா நடிச்சா மக்கள் ஏற்றுக்குவாங்க? நானே ஏற்றுக்கலையே, அப்புறம் நான் மக்கள் ஏற்றுக்கிறது. உங்களுக்கு வந்து எம்எஸ் பாஸ்கர் தான் ஆப்ஷனில் இருந்தாரா? இவர் தவிர்த்து வேற யார்ட்டையும் போகணும்னு நினச்சிங்க? இல்லை, ஒரே ஆப்ஷன் அப்பா. அது ஏன் அப்படின்னா, இவ்வளோ மோசமான மூஞ்சி உலகத்தில் கிடையாது. அதுக்காக டேரக்டர் வந்து ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க டேரக்டர் கிட்ட. சார் மீட் பண்ணலாமா கேட்டாங்க. எனக்கு சொல்லும் போது எம்எஸ் பாஸ்கர் சார் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பொண்ணா பண்ணோன்னா நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். கதைக்கு வைலன்ஸ் தேவை அப்படின்றதுனால வச்சிருக்கீங்களா? தேவையில்லாமல் ஒருத்தன் வந்து உங்கள் பொண்ணு மேலேயோ தங்கச்சி மேலேயோ இடிச்சான்னு வச்சுங்க, தம்பி அப்படிலாம் இடிக்காதப்பா, ஓரமாக போ அப்படின்னு நான் சொல்லுவேங்க. சார் உங்களுக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் ஹேண்டில் பண்ணுறது ப்ரெஷர் இருந்தது ஆரம்பத்தில்? ஒரே ஷார்ட்டாக வச்சு டைலாக் பேசிகிட்டு இருப்போம். அப்போ டைலாக் பேசி ஃபுல்லாக முடிச்சுவார். நான் அப்போ நடிப்பை ரசிச்சுட்டே இருப்பேன் உட்காந்து. இந்த டேரக்டர் கட் சொல்லவே மாட்டான். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படம் பெரிய அளவில் தியேட்டர் கிடைக்கும். அப்படி இல்லைங்க, அது பெரிய படம், பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்கிற படம்னாக்கா ஆப்வியஸ்லி அதுக்கு போகிறது வந்து மக்களுடைய மனப்பான்மை. அப்போ எத்தனையோ பெரிய படங்கள் வந்து நேரத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிக்கிட்டு தானே இருந்தது. ஒன் இண்டியா தமிழ் ஃபிலிம் பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு சிறப்பான நேர்காணலில் நம்மளோட அக்கரன் அப்படின்ற ஒரு படத்தினுடைய அழகான டீம் தான் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு மிகச்சிறந்த நடிகர் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள், இந்த படத்தினுடைய இயக்குனர் அருண் அவர்கள், மற்றும் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய வெண்பா அவர்கள். அவங்க 3 பேர் தான் இந்த இன்ஷூவில் நம்மளோட இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஒன் இண்டியா நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவினர் சார்பாகவும் என் சார்பாகவும் பணிவான வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க 3 பேரும்? நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தோம், ப்ரெஸ் மீட்லையும் நீங்களாம் பேசியிருந்தீங்க. ட்ரெய்லரில் பார்க்கும்போது எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் தான் ஹீரோ மாதிரி இருக்காரு. எம்எஸ் பாஸ்கரை ஹீரோவாக நடித்தா மக்கள் ஏற்றுக்குவாங்களா தேட்டரில்? நானே ஏற்றுக்கலையே, அப்புறம் நான் மக்கள் ஏற்றுக்கிறது. நான் முடியாதுட்டேன். ஃபஸ்ட்டு மகன் வந்து இந்த மாதிரி எங்கள் அக்கா பையன் வந்து சொன்னாப்புல, இது மாதிரி எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் அருண்னு, அவர் ஒரு படம் பண்ணணுமா? அப்படியா, ஓகே கேரக்டர் நான் வந்து சொல்லு. இல்லைம்மா நீங்கள் தான் லீடுன்னா. டைரக்டரும் ப்ரொடியூசர் உனக்கு ரொம்ப வேண்டியவங்களாம். ஆமான்னு. அப்புறம் நேரத்துக்கு இந்த மாதிரி வில்லங்க வந்து மாட்டி விட்றவங்கள பாவம், வேறு யாரையாவது வச்சு எடுக்க சொல்லுன்னு. இல்லை நீங்கள் ஒரு தடவை கதையை கேளுங்கன்னா அப்புறம் வந்து சொன்னாப்பில்ல, இந்த மாதிரி ஒரு முதியவர் பாதிக்கப்பட்டவர், அவர் வந்து எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாருன்றது தான் கதை தான் ஹீரோ. நீங்கள்லாம் ஹீரோ அப்படின்னு நீங்கள் தப்பாக இல்லைன்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னாப்புல. சரி அப்படின்னா ரைட்டுன்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி நான் ஹீரோ ஆகிட்டோம் அப்படிலாம் நீங்கள் வந்து நினைக்காதீங்க. கதை நல்ல கதை, கேரக்டர் நல்ல கேரக்டர், அதனால இந்த மெயின் கேரக்டர் நான் நடித்தேன், அவ்வளோதான். பட் உங்களுக்கு வந்து எம்எஸ் பாஸ்கர் தான் ஆப்ஷனில் இருந்தாரா? இவர் தவிர்த்து வேறு யார்ட்டையும் போகணும்னு நினச்சிங்களா நீங்கள்? இல்லை, ஒரே ஆப்ஷன் அப்பா. ஒரே ஆப்ஷன். அது ஏன் அப்படின்னா, இவ்வளோ மோசமான மூஞ்சி உலகத்தில் கிடையாது. அதுக்காக நீங்கள் கேட்டதே கேள்வி நண்பருங்க கேட்டாங்க, ஏன் எம்எஸ் பாஸ்கர் சாரை வந்து நீங்கள் ஏன் ஹீரோவாக பண்ணணும்? அப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு படம் காமிக்கிறேன், அஞ்சாதேன்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவோட மனக்குமுறல் வந்து அவரை ஹீரோவை சிறப்பாக நடிக்கிற மாதிரி ஒரு குமுறல் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுச்சு. அது ஒன்று. ரெண்டாவது சசாக் ரிட்டர்ன்ஸில் வந்து அப்பா ஒரு டப்பிங் கொடுத்துருப்பார், ரெட் அப்படின்னு ஒரு கேரக்டர் இவருக்கு, மார்கன் ஃப்ரீமேனுக்கு. அப்பா தமிழ் டப்பிங் கொடுத்துருப்பார். அந்த பேச்சில் அவர் நிதானமும் தெளிவு இருக்கும். ஆக்ரோஷமாக இருந்த அப்பா நிதானமான ஸ்பீச்சில் எப்படி இருப்பார், இந்த ரெண்டுக்கு உண்டான காம்போ தான் இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா அப்ரோச் பண்ணுவோம். ஆமாம், அக்கர்னு எழுதும்போது அப்பா தான் ஹீரோ, அங்கேயே முடிவு பண்ணியாச்சு. அது சில பேருக்கு வந்து இந்த கிரகதசை மாதிரி அடிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வில்லங்கத்தெல்லாம் கொண்டு வந்து மாட்டி விடும். பட் என்ஜாய் பண்ணி தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. எது இந்த கேரக்டர் பண்ணும்போது என்ஜாய் பண்ணி தானே? டெஃபினட்டாக எந்த கேரக்டராக இருந்தாலும் அதை நான் ரசித்து தான் பண்ண வேண்டும். அப்போ தான் மற்றவர்கள் ரசிக்கிற அளவுக்கு என்னால் பண்ண முடியும். சூப்பர் சூப்பர். வெண்பா, தமிழில் இதான் உங்களுடைய முதல் படமா இல்லை இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்களா நீங்கள்? இல்லை, நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஸோ சாரோட வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன். சைல்ட் ஆர்டிஸ்டாக நிறைய படங்கள் நம்ம நடிச்சுட்டு வந்தாலும் சாரோட நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த ஆஃபர் எப்படி வந்ததுன்னா, ஒரு மியூச்சுவல் பர்சன் ராஜான்னு ஒருத்தர் மூலியமாக தான் இருந்தது என்னோட போஸ்டர். அப்போது அவர்கிட்ட டேரக்டர் வந்து ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க டேரக்டர் கிட்ட. சார் மீட் பண்ணலாமா கேட்டாங்க. எனக்கு சொல்லும் போது எம்எஸ் பாஸ்கர் சார் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பொண்ணா பண்ணோன்னா நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன்.
ஐயோ இந்த படம் நம்மளுக்கு எப்படியாச்சும் கிடைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஆடிஷன் போயிட்டு அங்கே ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ரொம்ப பிடிச்சது. நான் சரி இமீடியட்டாக ஓகே ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் ஆனது. சேம் கிரகதசை. ஆமாம். பட் எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். அவர் வந்து நடிப்பில் பண்ணாத விஷயங்களே கிடையாது, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டார். இவரோட நடிக்கும்போது கண்டிப்பாக அந்த ஃப்ரேமில் வரும்போது ஒரு ப்ரெஷர் இருந்திருக்குமே, அவருக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணலாம். அதே பண்ணாத விஷயங்கள்லாம் கிடையாதுலாம் கிடையாது. நான் வந்து எல்லா விஷயமும் பண்ணிட்டேன்னு எங்கள் சிவாஜி அப்பாவே சொல்லலை, எங்கள் கமல் அண்ணாவே சொல்லலை. அப்புறம் நான் என்னத்துக்கு அதெல்லாம் போய் நாங்கள் பார்க்குறோம் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, ஏதோ ஓரளவுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இல்லை பயங்கர கான்ஷியஸாக தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் டே போயிட்டு நடிக்கிற டைலாக் எல்லாம் படிச்சிட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டேவே சாரோட காம்போல தான் இருந்தது. ஆனால் நடிக்கும் போதே டைலாக் கொஞ்சம் மறந்துட்டேன். சார் ஓகே ஓகே ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை, டென்ஷன் ஆகாது, இந்த மாதிரி நம்மளை காம் பண்ணி ரொம்ப கூலாக தான் ஒர்க் பண்ணேன். சூப்பர். ஓகே, ஆக்சுவலாக இந்த அக்கரன் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, அர்த்தம் என்ன? அக்கரனுக்கு அழிவில்லாதவன், கடவுள் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்கட்டும் இருக்கு இருக்கு. அதுக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த படம் ஃபுல்லுக்க மதுரை தான் ஷூட் பண்ணியிருக்கீங்க. இன்டீரியர் ஃபுல்லாக வந்து சென்னை, எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக மதுரை. சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி மதுரை ஷூட்டிங்கில் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? எத்தனையோ தடவை போயிருக்கோம் மதுரைக்கு. நாம் நீங்கள் நிறைய பேர் மதுரை போயிருக்கோம், கோரிப்பாளையம் போயிருக்கோம், அங்கே போயிருக்கோம், இங்கே போயிருக்கோம், எல்லா இடத்துக்கும் சுற்றி. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் மதுரையில் தேரோட்டம் நடந்துட்டு இருக்கு, மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ மதுரை பற்றி உங்களுடைய பார்வை? ரொம்ப அருமையான ஊர். நீங்கள் எப்போ போனாலும் டிஃபன் கிடைக்கும். ஒன்று நல்ல சாப்பாடு கிடைக்கும், ஒன்று ரொம்ப பாசமானவர்கள். அதே நேரத்தில் வந்து ஒரு ஒரு ரோஷத்தை சீண்டி விட்டுட்டிங்கன்னாக்க ஒரு சிங்கம் மாதிரி செலுத்தி நிற்பாங்க. நட்புக்காக வந்து என்ன வேணாலும் செய்யக்கூடியவர்கள். அந்தளவுக்கு எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. மதுரையாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், எங்கள் ஊராக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறேன் நான். மதுரையெல்லாம் எப்போவுமே மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, இன்னும் பல கோயில்கள் இருக்குது. சுற்றி சுற்றி வரலாம். நீங்கள் டிஃபன் பிரமாதமாக கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்ல ஊர் தான். 24 hours எனி டைம் எல்லா கடையிலையும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா மதுரையில் ஃபுட்டு ஏதாவது? அப்புறம் போன உடனே ஷூட்டிங் அப்புறம் தான், முதல்ல ஈட்டிங் தான். ஆமாம். ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்கும்போது தெரியுது. இந்த கதைக்கு வைலன்ஸ் தேவை அப்படின்றதுனால வச்சுருக்கீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இதுக்குண்டான வைலன்ஸ் கண்டிப்பாக. உங்கள் குடும்பத்தில் வந்துங்க, இப்போ நீங்கள் உங்கள் மகளோடைய உங்கள் தங்கச்சியோடைய ரோட்டில் போகிறீங்க, தேவையில்லாமல் ஒருத்தன் வந்து உங்கள் பொண்ணு மேலேயோ தங்கச்சி மேலேயோ இடித்தான்னு வச்சுங்க, தம்பி அப்படிலாம் இடிக்காதப்பா, ஓரமாக போ அப்படின்னு நான் சொல்லுவீங்க. இழுத்து 4 சாத்தினா தான் போவான். அது தேவை இந்த படத்துக்கு, அதனால வச்சுருக்காங்க. இப்போ ஏன்னா தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் தான் வந்துட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது தோணுச்சு அது இல்லை, கதைக்கு இது தேவைப்பட்டது. கதையில் மட்டும்தான், சினிமாவில் மட்டும்தான் இருக்குதா வைலன்ஸ்? வேறு எங்கேயும் இல்லையா? வெடிகுண்டை தூக்கி அடித்து ஒரு போலீஸ்காரர் காலையே இல்லாமல் ரோட்டில் வந்து வீழுக்கு விழுந்து கிடக்கிறாரு திருநெல்வேலியில், அதை வீடியோ எடுக்கிறாங்க. அது வைலன்ஸ் இல்லையா? வைலன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது சார். ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போட்டால் கூட பத்தாது, 2 பேர் விலங்கோடு பிடிச்சிக்கிட்டே நின்னால் தான் வைலன்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து அரசை குறை சொல்வதோ அதிகாரிகளை குறை சொல்வதோ தப்பு. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி அவனவனாக திருந்தணும். அவனவனுக்குள் மனிதாபிமானம் இருக்கணும். மனிதாபிமானம் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் உண்மை. வயலன்ஸ் இருக்குது, இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மாறணும்னா யார் முடிவு எடுக்கணும்? அவங்கவுங்களே தான் முடிவு எடுக்கணும். நான் இந்த தவறை செய்ய மாட்டேன்னு நான் தான் முடிவு எடுக்கணும். இந்த தவறை செய்யாதேன்னு நீங்கள் சொல்லலாம், எனக்கு அறிவுரை சொல்லலாம், அதை நான் ஏற்றுக்கணும். நான் தவறு செய்ய மாட்டேன், நான் நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லணும். கிடையாது, செய்கிறாங்க. எத்தனை பேரை தான் என்கவுண்டர் பண்ணுறது? புல்லட்டை தீர்ந்து போயிடும் போட்டிருக்கு அப்புறம் கடைசியில். அந்த மாதிரி வயலன்ஸ் இருக்குது. அதுதான் இந்த படத்தில் காமிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு கதைக்காக உங்களை எப்படி சார் நீங்கள் மோல்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் ஒரு மெனக்காடல் பண்ணுறீங்க. இந்த ஒரு கேரக்டருக்காக நீங்கள் என்னென்ன பண்ணீங்க ஸ்பெஷல்? இல்லை சார், அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலை. எனக்கு வந்து மகன் சொன்னதுலேருந்து நான் வந்து அந்த கேரக்டர் வந்து ரைட், ஓகே இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு. இப்போ மகள்களோட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது சிரித்து விளையாட, தாயில்லா குழந்தைகள் அவங்க கூட சிரித்து விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது உட்காந்துக்கிட்டு நம்ம அடுக்கு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு மது இருந்துக்கிட்டு இருப்பான். அப்போ இவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கொள்ளுவாங்க. ஒரு தகப்பனுக்கும் மகளுக்கும் உண்டான ஒரு அந்த மாதிரி ஒரு உறவு, மகள்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் பாதிக்கப்படும் பொழுது அவன் வந்து சீறி இழறான் அப்படிங்கிறது தான். இது ஒன்றும் பெரிய நான் போய் இதெல்லாம் பண்ணி ட்ரைனிங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக எதுக்குமே எடுக்கலை. நான் ஃபைட் இருந்தது,
ஃபைட்டு எனக்கு கொஞ்சம் ஏற்கனவே நான் சின்ன வயசில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்ததுனால இதில் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடிஞ்சது. மாஸ்டருடைய ஒத்துழைப்பு, மாஸ்டரும் ரொம்ப நல்லா இது பண்ணார், அவ்வளோதான். நீங்கள் வந்து எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் தவிர்த்து மற்ற கேரக்டர் அவங்களாம் எப்படி சூஸ் பண்ணி ஆடிஷன் எதுவும் வச்சிங்களா? இல்லை இதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி மைண்டில் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிருந்தாங்களா எல்லாருமே? எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ரிஹர்சல் பார்க்கணும் ரொம்ப விருப்பப்படுறேன். எனக்கு வந்து அப்பா கூட நடிக்கும் போது எனக்கு அங்கே ரீடேக் வாங்கிடக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருந்தேன். வெண்பா வரும்போது ஃபஸ்ட்டு டைலாக் பேப்பர் கொடுத்தேன். ஒரு 5 நிமிஷம் பார்த்தாங்க, பார்த்துட்டு ரெடி சார் அப்படின்னாங்க. நல்லா படிச்சுக்குங்க அப்படின்னு, படித்து ரெடி சார் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 5 நிமிஷம் ரீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்க ஷூட்டிங் ஸ்பீடில் டைலாக் மாற்றினாலுமே டக்குன்னு அப்பா கூட போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒத்துழைப்பு, நல்லா தமிழ் பேசக்கூடிய சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் வெண்பா தான். ஸோ ஆக்சுவலாக எம்எஸ் பாஸ்கர் சார் செட்டில் இருந்தாலே அந்த இடத்துல கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு ஃபன்னான விஷயங்கள் ஏதாவது? அதெல்லாம் நிறையா செட்டப் பண்ணுறப்ப செட்டப் மீன்ஸ் அந்த குறும்பு அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் இல்லைன்னாக்கா அப்புறம் போர் அடிக்கும். நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக அப்படி உட்காந்துட்டு இருந்தாக்கனால இந்த குழந்தைங்களாம் சிரிக்கணும்ல. ஜாலியான சீனில் ஜாலியாக இருக்கணும், சீரியஸான சீனில் சீரியஸாக இருக்கணும். இல்லை அந்த மாதிரி மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது சொல்லுங்கள். இல்லை அவர் முக்கியமான சீனை சாரோட மடியில் படுத்துட்டு இருக்கும்போது சார் கேட்டால் என்ன ஜாலியாக படுத்திருக்கியா, நல்லா அது வந்து அப்போ ரொம்ப சீரியஸாக இருந்தது. சார் ஓகே சார், ஆமாம் சார் ஜாலியாக இருக்குது சார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன் தி வேல ஏதாவது நம்ம போகிற போக்கில் ஏதாவது பேசிட்டு ஜாலியாக பண்ணலாம். ஏதாவது பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். என்ன இருக்குது அதில் ஜாலியாக பேசுறது? இவங்கெல்லாம் இருந்தால் இவங்களோட பேசணும், பண்ணுவாங்க, நம்ம சிரிச்சிருவோம். இவங்க இல்லை, இவங்கெல்லாம் குழந்தைங்கள்லாம் இருந்தால் குழந்தைங்களோட பேசிருக்கணும், இல்லைன்னா நம்ம தனியாக பேசிக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ உங்கள் கூட நடிக்கிற இந்த மாதிரி புதுசாக நடிக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம் சினிமா சம்பந்தமான அட்வைஸ் நீங்கள் பண்ணுறது வழக்கமானது? ஏற்றுக்கொள்பவர்களுக்கு பண்ணலாம். அதை என் மகனுக்கும் நான் சொல்வது உண்டு, கேட்டால் அவ்வளவுதான். பெருசாக அட்வைஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணுறது. அட்வைஸ் பண்ணாக்க அது ரொம்ப அருமையாக நினச்சிட்டாங்கண்ணா. இல்லை, சீரியஸாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அந்த டயலாக்கை வந்து ரொம்ப இயல்பாக பேசுகிறதுக்கு பாருங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், அவ்வளோதான், வேறு வழியே. மற்றபடி பெரிய இவங்க நில்லுங்க இப்படி பாருங்கள் அப்படிங்கிறது அது டைரக்டரோட வேலை. அதை நம்ம போய் அதில் தலையிடக்கூடாது. தனியாக வந்து கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு, இப்படி பண்ணிங்கப்பா, எனக்கு தெரிஞ்சது இதுதான், பார்த்துங்க அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான். இந்த ஒரு கதாபாத்திரம் இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் யாரும் இந்த மாதிரி பார்த்து எதுவும் உள்வாங்கிக்கிட்ட மாதிரி? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரியல் லைஃப்பில் போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? சில பேர் அதாவது நம்ம போகும்போது வரும்போது மனிதர்களை கவனிக்கலாம், யாருக்கிட்ட என்ன மாடுலேஷன் இருக்குது, அவங்க எந்த இதில் இருக்காங்க, நம்ம சுற்றி நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இதெல்லாத்தையும் நம்ம பார்த்து மனசில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தகப்பன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்றது நம்முடைய கற்பனையில் கொஞ்சம் இருக்கணும், இருந்தால் தான் அது பண்ண முடியும். இந்த சீனுடைய ஆழம் எப்படி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். டைரக்டருடைய ஒத்துழைப்பும் தேவை, அது கூட நடிக்கிறவர்களுடைய ஒத்துழைப்பும் தேவை, அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் பண்ணணும். சார் உங்களுக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் ஹேண்டில் பண்ணுறது எதுவும் ப்ரெஷர் இருந்தது ஆரம்பத்தில்? ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி மீன்ஸ் கேள்வி பயங்கரமாக கேட்பேன், அது நீங்கள் தெளிவாக பதில் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏன் ஆக்சுவலி ஒரு ஷார்ட் நான் சொல்கிறேன், ஒரு ஷார்ட்டில் அப்பா வந்து சுகமாக ஒரு டைலாக் சொல்லணும், அது ஏன் அந்த டைலாக் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டார். கேட்கும்போது அந்த ஸ்டோரி எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ஓகே சரி, ஆனால் அங்கே பேசிட்டு வரும்போது ஆஃப்டர் கேரக்டர் இருக்கும், அங்கே வந்து ஆக்ரோஷமாக பேசணும். சிங்கிள் டேக்கு, அங்கேருந்து வரும்போது கண்ணில் கண்ணீர் நிற்கும், கிட்ட வரும்போது அந்த கண்ணீர் இருக்காது. இது சிங்கிள் டேக்கு. அது நான் வரும்போது என்னப்பா கண்ணில் கண்ணீரை காணா, அதான் நடிப்பு, கேஷுவல் சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து ஒரே ஷார்ட்டாக வச்சு டைலாக் பேசிகிட்டு இருப்போம். அப்போ டைலாக் பேசி ஃபுல்லாக முடிச்சுடுவார். நான் அப்போ நடிப்பேன், ரசிச்சுட்டே இருப்பேன் உட்காந்து. இந்த டேரக்டர் கட் சொல்லவே மாட்டான் இந்த மாதிரி. அந்தளவுக்கு எப்படின்னா நான் தான் டேரக்டர்னு தெரியாது, அப்பா நடிக்கிறாரு, நேச்சுரலாகவே இருக்கும். அவ்வளோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். ஸ்டைலில் எனக்கு ஏதாவது இம்சை பண்ணேன்னான்றதை மாறி மாறி இல்லை நான் நிறைய கற்றுக்கிட்டு தான். உதாரணத்துக்கு அப்பா வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, டேக் போயிட்டுருப்போம், டேக் போயிட்டுருக்கும் போது டேக் ஓகேன்னு கேட்பாருன்ட்டு நான் ஓகே தான் அப்படின்னுவேன். நாட் ஓகே அப்படின்வார். என்னப்பா அப்படின்னா, இந்த கையில் நான் மாற்றி வச்சேன் பார்த்தியா அப்படின்னாரு, கண்டினியூ மிஸ்ரா அப்படின்னாரு. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்ல மறுபடியும் இது ஃபிலிமாக இருந்தால் பண்ண முடியாது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு கற்றுக் கொடுக்குற மாதிரி. நான் பல வாத்தியார்கள்ட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அவங்கள்ட்ட. இப்போ நான்லாம் நடிக்க வந்த காலத்தில் மானிட்டர் கிடையாது, ஃபிலிமு. அந்த மாதிரி இருந்தால் நான் இதை பண்ண முடியாது. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு தம்பி இங்கே வாங்க, நான் இந்த கையில் தான் செல்ஃபோன் வச்சுருந்தேன்,
கண்டினியூட்டி என்ன நோட் பண்ணீங்க நீங்கள்? அது பாருங்கள், இந்த பட்டன் பாருங்கள், வேணும்னே இங்கே போடுறது. இதெல்லாம் ஆமாம், இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து இது கற்றுக்கொள்ளணும். அதை நீங்கள் ஜாலியாக சொல்லணும். ஓகே செல்லு எந்த கையில் இருந்தது பாரு அப்படிங்க, இந்த மாதிரி பேச. என்ன செல்லு எந்த கையில் இருந்தது அப்படின்னா தான் அது கோவம். ஜாலியாக பேச அப்படின்னாக்கா அது ஒரு ஜாலியாக இருக்கும். அவங்க அடுத்தது சண்டாளம் ஏதோ கேட்க போகிறாரு அப்படின்ட்டு அவங்க ஒழுங்காக இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லோரும் இப்போ நம்ம கமல் அண்ணாலாம் நடிக்க ஆரம்பிச்சோன்னா நான் நின்று பார்த்துட்டே இருப்பேங்க. பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து கூட இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம உஷாராக இருக்கணுன்றதை சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? அதான் ஒன்று, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, சின்ன பட்ஜெட் படங்களுக்கு பெரிய அளவில் தியேட்டர் கிடைக்கிறது இல்லை. ஸோ இதை ஒரு இயக்குனராக கலைஞர்கள் நீங்கள் எப்படி பார்க்கணும்? அப்படி இல்லையே, இப்போ நம்ம படத்துக்கு கிடச்சிருக்கே. பட் ஆனால் அதே சமயம் ஒரு பெரிய படம் வந்தது அப்படின்னா அதோட ஈக்குவலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போதுமான விளம்பரம் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை அப்படி இல்லைங்க, அது பெரிய படம், பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்கிற படம்னாக்கா ஆப்வியஸ்லி அதுக்கு போகிறது வந்து மக்களுடைய மனப்பான்மை. அப்போ எத்தனையோ பெரிய படங்கள் வந்து நேரத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிக்கிட்டு தானே இருந்தது இல்லையா? அப்போ நல்லா இருக்கிற படம் நிச்சயமாக ஓடும். அதுக்கு வந்து பெரிய படம் சின்ன படம்ன்ற வித்தியாசம்லாம் கிடையாது. படம் நல்லா இருக்கா? ஆமாம் நல்லா இருக்கு, அப்பா சூப்பர்ண்ணா. படம் எப்படி அப்பா அப்படின்ட்டாங்கன்னா அது சரியில்லை. அந்த மாதிரி கிடையாது. படம் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக ஓடும். நீங்களே ஒரு விஷயம் லீட் எடுத்து கொடுத்துட்டீங்க. தொடர்ந்து இந்த வருட ஆரம்பத்திலேருந்தே மலையாள படங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக கவனிக்க வைக்குது. அந்த படங்கள் ஹிட் ஆகும்போது இங்கே தமிழ் இயக்குநர்கள் நடிகர்கள் மீது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் உண்டாகுது. அந்த நல்ல படங்கள் வந்து ஒரு தமிழ் ஆட படங்களே வரமாட்டேங்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. இதை எப்படி பார்க்குறீங்க? துருவங்கள் 16ன்னு ஒரு படம் வந்தது என்ன, அதுக்கப்புறம் பார்க்கிங்னு ஒரு படம் நான் தான் நடித்தேன். நான் நடிச்சிருந்தோம், அது நல்ல படம். அதாச்சா அந்த மாதிரி எத்தனையோ படங்கள் நல்ல படங்கள் தமிழ்லேயும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. வெறும் மலையாள படம் தான் நல்லா இருக்குன்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு படம் எடுக்கணும். இப்போ தசாவதாரண்ணா 10 அலெக் கின்னஸ்னு ஒருத்தர் மேன் ஆஃப் 1000 ஃபேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அண்ணா நடிச்சிருக்கிறாரு. 10 அவதாரம் ரைட்டு. விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிற நேரத்தில் நான் பண்ண பாஸ்கர், விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத நேரத்துலேயே நவராத்திரியில் சிவாஜி ஐயா பண்ணாங்க. அதான பெரிய விஷயம்னு அண்ணாவே என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்கள் ஃபாரினில் பெரிய ஆர்டிஸ்ட் யார் பேரையாவது சொன்னீங்கன்னா சிவனா நடிப்பேனா, அது எங்கள் சிவாஜி ஐயா மட்டும்தான். யாரை கேட்டாலும் சரி. அந்த ஒரு படம் அவன் வந்து ஒரு ஏழையாக ஒரு கோட் சூட் போட்டு மோட்டார் சுந்தரம்பள்ளி பார்த்தியா, இப்படியே எல்லாத்துக்கும் சிவாஜி அப்பாவை தவிர வேறு எதுவும் தெரியாது. நாங்கள்லாம் ஒரு குரூப் இருக்கிறோம். அந்த மாதிரி படங்கள் நிச்சயமாக நல்ல படங்கள் ஓடும் அப்படிங்கிறது தான் உண்மை. பட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன கம்பேரிசன் வருது, அதை எப்படி பார்க்குறீங்க? எதுப்பா பண்ணிட்டு போட்டோம். கம்பேரிசன் படத்தில் மட்டும்தான் இருக்குதா? வீட்லேயே அந்த வீட்டு பையனை பாரு, 95 மார்க் வாங்கியிருக்கான், நீ என்ன வாங்கியிருக்க அப்படின்னு கேட்பாங்க. கடைசியில் பார்க்க போனீங்கன்னா அந்த 95 மார்க் வாங்கினவன் உருப்படாமல் இருப்பான். இந்த ஒன்றுமே படிக்காதவன் பெரிய லெவலில் இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி வந்து படிப்பு தேவை, எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும், ஒத்துக்கிறேன். ஆனால் படிப்பு மட்டுமே படிச்சுக்கிட்டே இருந்தாக்க அது ரொம்ப தப்பு. அது எங்கள் தெருவில் ஒரு பையன் இருந்தான், பிஏ எம்ஏ அது இது எல்லாத்தையும் படித்தான். ஃபைனலாக இதில் போட்டு, அதாவது என்ன யூனிவர்சிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கரஸில் போட்டு எல்லாம் படித்து முடித்தான். அவங்க அம்மாவை கூப்பிட்டான், அப்பாவையும் கூப்பிட்டான். அம்மா அப்பாவை நிற்க வச்சான். இதுவரை இவ்வளோ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கான். எல்லாத்தையும் கொண்டு வந்து அம்மா அப்பா கையில் கொடுத்தான். அம்மா அப்பா உங்கள் பிள்ளை எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னா. சரி ரைட்டுன்னாங்க. வாங்கி எல்லாத்தையும் கிழிச்சு போட சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மா வெளியில் விட சண்டால சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சு போட்டு சிரிக்கிறான்டா, என்னென்னு பாருறான். உள்ளே ஓடி போய் ஏன்டா டே எதுக்குடா பண்ண, படித்தேன் கிழிச்சிட்டேன் இப்போ அப்படின்றான். இது என்ன சொல்லுவீங்க அப்புறம் எதுக்கு? அந்த மாதிரி இல்லை. வாழ்க்கையில் கரெக்டாக இருந்துட்டா ரைட்டு. எங்கள் அப்பா சிவாஜி அப்பா என்ன படித்தார், எம்ஜிஆர் என்ன படித்தார், படிக்காதவர்கள் புகழ் பெறலையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஆக்சுவலாக ஒரு படத்துலேருந்தும் நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு லெசன் நம்ம டேக் அவே எடுத்துக்கணும். இந்த படத்துலேருந்து இந்த டீம்கிட்ட இருந்து நீங்கள் டேக் அவே எடுத்துட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, அதான் இந்த ஆளுக்கு பொண்ணா இனிமேல் நடிக்கக்கூடாது அப்படின்னு
சத்தியமா அப்படி இல்லை சார். ஆக்சுவலி சாரோட ஆக்டிங்கை தான் நான் ரொம்ப அப்படியே பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ரொம்ப முக்கியமான சீனு சாருக்கு வந்து டேரக்டர் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீன். சரி, நான் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். சார் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க, சார் லிசன் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் கண் ஆட்டோமேட்டிக்காக கலங்குது. ஆனால் சார் நார்மலாக தான் இருக்காங்க. நான் ஒரு செகண்ட் என் கண்ணுக்கு தான் அதை தப்பா தெரியும். திருப்பி பார்த்தா திருப்பி சார் ரொம்ப தீவிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலாக அசன் பண்ணிட்டு பேசிட்டே இருக்காங்க. பட் கண்ணில் கலங்கிட்டே இருக்கு. அது 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 எப்படின்னு தெரியல. ஐ திங்க் அது நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்த ஒரு விஷயம் அது. பிகாஸ் ஆர்டிஸ்ட்னா அதுதான், அந்த லிசன் பண்ணணும், நடிக்கணும், பட் அட் த சேம் டைம் அந்த எமோஷனை நம்ம உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் வந்து நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்த ஒரு விஷயம். அதுதான் அந்த சீனுக்குள்ளே போகிறது. அந்த ஃபீல் பண்ண மனோரமா சொல்லுவாங்க, நாகேஷ் அண்ணா சொல்லுவார், டேய் நிறுத்துறதுக்கு ஏதாவது இருந்தால் கொண்டாடா அப்படிம்பார். அந்த மாதிரி அந்த கண்ணீர் ஆட்சியெல்லாம் அழணும்னு அப்படி எழுதுறாங்க. சிவாஜி அப்பெல்லாம் அப்படி. சுப்பையா ஐயா, ரங்கராவ் ஐயாலாம் நீங்கள் பழைய படங்கள் இதெல்லாம் குழந்தைங்க அதெல்லாம் பார்த்துருக்காருங்க. அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும், அந்த கேரக்டர் என்னன்றதை ஃபீல் பண்ணணும். பட் நீங்கள் ரீடேக் நிறைய போனீங்களா அப்போ? இல்லை அப்படிலாம் ஒன்றும் போகல. இல்லை நல்லா கரெக்டாக தான் பண்ணுச்சு. குழந்தைங்களாம் கரெக்டாக தான் பண்ணாங்க. எல்லாருமே கரெக்டாக தான் பண்ணாங்க. அதெல்லாம் ரீடேக்கெலாம் ஒன்றும் சும்மா சொல்லக்கூடாது. ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தில் ஒரு லிஸ்ட் இருக்கு. ஓகே. இப்போ பொதுவாக ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணும்போது சமூகத்துக்கு அது மூலமாக ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர ட்ரை பண்ணுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக அரசா கதையாக எழுதுவாங்க. ஆமாம். இந்த படம் மூலமாக என்ன ஒரு விஷயம் நீங்கள் வெளியே சொல்ல வரீங்க? என்ன, குழந்தையில கவனமாக பார்க்கணும். 6 மணிக்கு மேலே வெளியே போகிற குழந்தை என்னாச்சு, அது எப்போ ரிட்டர்ன், அது மேலே ரொம்ப கவனம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இப்போ ஜஸ்ட் இப்போ நான் பைக்கில் வரும்போது நான் பார்க்குறேன், ரோட்டில் 2 பேர் அடிச்சுட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணும் பையனும். நிப்பாட்டி இருந்தால் கிட்ட வரேன். இந்த மாதிரி யார் கேட்பா? நீங்கள் உங்க கேட்பீங்களா? யாரோ சண்டை போகிறாங்க அப்படின்னு. ஜஸ்ட் இந்த மாதிரி எல்லாரும் கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது இப்போ அப்பா நீங்கள் கேட்டிருக்காரு, நாளைக்கு நீங்களும் கேட்பீங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். சமூக பொறுப்பு எல்லாத்துலேயும் இருக்கணுங்க, கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி பக்கத்து வீட்டில் நடக்கிறது நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்காதுன்றது என்ன நிச்சயம் இல்லையா? அப்போ நீங்கள் அங்கே நடக்கிறத போய் கேட்டிங்கன்னா தான் இங்கே நடக்கும்போது வருவான் 4 பேர். அவன் அந்த அன்றைக்கி போய் நின்று பேசினாயா வாயா அப்படின்னு வருவான். வராமல் நீங்கள் போட்டு எட்டி பார்த்துருக்காது தப்பை போட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டிங்கன்னாக்க வரமாட்டான் எவனும். சமுதாய பொறுப்பு நிச்சயமாக இருக்கணும். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னாக்க, இப்போ நாளைக்கு இந்த குழந்தை ரோட்டில் போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க நான் அந்த இடத்துல என் மகளை பார்க்கணும். புரியுதா? அவன் நான் போய் கேட்கணும். அதில் யார் பெற்ற பிள்ளையோ எனக்கு நான் வந்ததுன்ட்டு நீ போனீங்கன்னாக்க நீ பெற்ற பிள்ளையோ யாருமே கண்டுக்க மாட்டாங்க. சமுதாயம் அந்த அளவில் தான் இருக்குது. பயங்கரங்கள் எவ்வளோ நடக்குதுங்க. பாண்டிச்சேரி மேட்டர் எடுத்துங்க. 9 வயசு குழந்தைங்க, அதுக்கு என்னங்க தெரியும், சின்ன பிள்ளை. அவங்கள பிடிச்சாச்சு, ஜெயிலில் போட்டாச்சு, உள்ளே வச்சாச்சு. ஒரு 10 வருஷம் கழிவோ 7 வருஷம் கழிச்சு அவன் வெளியே வந்துடுவான். அரப்பு மாதிரி சட்டம் வரணும், அடித்து பிச்சு எடுத்துடணும். அப்படி தான் பண்ணணும். பயமாக இருக்குங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் வெளியில் போகுது, வீட்டுக்கு வர்ற ஒரு பொம்பளை குழந்தை மட்டும் இல்லைங்க, ஆம்பளை குழந்தையும் சொல்கிறேங்க. அப்போ எங்கே போயிட்டுருக்கு சம்பந்தம்? மிருகத்தை விட மிருகம்லாம் இவ்வளோ கேவலம் இல்லைங்க. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து கேவலமாக நடக்காது மிருகம். புரியுதா? அதுக்கு பசிக்கு வேட்டையாடும், அதுக்கு தேவைப்படும் போது என்ன செய்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கும். அது எதுக்காக? பணங்காசுக்காக கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு கெட்ட எண்ணத்துக்காக கிடையாது. இவ்வளவுதான் உண்மை. சமுதாயம் இப்போ எத்தனை பேரை நீங்கள் திருத்துவீங்க? நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு 1 போலீஸ் 2 போலீஸ் போட்டால் கூட பத்தாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே சமூக பொறுப்பு வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ரோட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம தட்டி கேட்க நினைக்கும் போது சின்ன ஒரு தயக்கம் இருக்குது. யாராவது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வாய்ஸ் கொடுக்கட்டும், அதுக்கு பிறகு நாம போகலாம். எல்லாருக்குமே ஒரு தயக்கம். கரெக்ட். அப்படி எல்லாருமே நினச்சிட்டு பேசாமல் இருந்துட்டா இல்லை, அந்த தயக்கம் உடைக்கணும்னா என்ன பண்ணணும்? உடைக்கணுங்க. முகப்புக்கு யாராவது ஒருத்தர் முன்னே பூனை யார் மணி கட்டுறதுன்ற கதையெல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல யார் மூஞ்சி உடைக்கிறதுன்றது அவனுக்குள்ளே அந்த எண்ணம் இருக்கணும். கேட்குறது ஏன் பண்ணுறேன் நான் கேட்குறேன், வீட்டுக்குள்ளே கேள்டா, நாங்கள் வந்து கேட்கல, ரோட்டில் கேட்டின்னு நாங்கள் கேட்போம் அப்படின்ற ஒரு அந்த ஃபெரோஷியஸ்னஸ் இருக்கணும். இதைத்தான் பாரதியார் ரௌத்ரம் பழகுனார். செய்யணும். நீ எந்த நேரத்தில் சீர வேண்டிய நேரத்துலையும் சீராமல் பேசாமல் கொண்டிருந்தீங்கன்னாக்க சரியில்லை. அடி. நான் என் பையன்ட்ட தான் சொன்னேன், உன் கண்ணு இருக்க அக்கா வந்தால் பூந்து அடின்னு.
என்ன பிள்ளைக்கு நீங்கள் ரவுடித்தனம் சொல்லுவீங்க, இது ரவுடித்தனம் இல்லை, ரவுடித்தனத்துக்கும் வீரத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸ் ஏதோ மைண்ட் செட்டோட இந்த படம் பார்க்க வரலாமா, இல்லை படத்துலேருந்து அவங்களுக்கு டேக் அவே பண்ணுறது? இல்லை, நிச்சயமாக நீங்கள் எந்த படத்திற்காக இருந்தாலும் மைண்ட் செட்டோட எப்படி வர்றது, என்ன வாட் யூ மீன் பை மைண்ட் செட்? இப்போ ஒரு படம் வந்து ஒரு ஜாலியான படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த படத்துக்கு போகலாம். அது படத்தை பார்த்த அப்புறம் தானே தெரியும். இல்லை நம்ம ட்ரெய்லர் பார்க்க இல்லை ரைட்டு, ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படத்தில் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு வர்றவர்கள் உண்டு. படம் பார்த்துட்டு வெளியில் போய் சொல்கிறவங்களுடைய சொல்லை கேட்டு உள்ளே வர்றவங்க உண்டு. அவங்க தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்குறோம், அதை வந்து தயவுசெய்து பாருங்கன்றது தான் வேண்டுகோள். நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நல்ல படம் தான் சொல்லுவேன். எங்கள் சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு படம் தான். கண்டிப்பாக ஒரு மைண்ட் செட் இல்லாமல் ஏதோ ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். பெற்றோர் அனைவரும் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுங்க. பெற்றோர் மட்டும் இல்லைங்க, உற்றோரும் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே அந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. நீங்கள் பழைய காலத்துலலாம் பாருங்கள், அவ்வளோ ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. ஒரு கிராமத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் போயிட்டு ஒருத்தரை தொட்டுட்டு வெளியில் வந்துட முடியாது. இப்போல்லாம் ஒன்றும் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸில் குற்றங்கள் நடக்குது தெரியாமல். கதவை தாப்பா போட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறான், ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நல்ல விஷயங்களும் மகன் சொல்லியிருக்கிறார். படம் பார்த்து ரசித்து வெற்றி படமாக்கணும் அப்படின்ட்டு தமிழ் ரசிக பெருமக்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் கேட்டுக்கிறேன். படம் நல்ல படம், விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு கிடைச்சது. அந்த இயக்குனர் விக்னேஷ் அவர்கள் படத்தை எவ்வளோ ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணாரு, பெரிய அளவில் ரீச் ஆகலை. ஆதித்யாவும் ஷேர் பண்ணிட்டாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் படம் பார்த்தீங்க? நான் பார்த்தேன். நல்ல படம் தான், நல்ல ரீச் தான். பெரிய அளவில் ரீச் ஆகலைன்னாக்கா எப்படி, அமெரிக்காவிலையா இல்லையா, இங்கேயா? நல்ல ரீச் ஆகிருக்கு. அதுவும் நல்ல ரீச் ஆகிருக்கு. ரெபெல்லும் நல்ல ரீச் ஆகிருக்கு. நல்லா தான் இருக்குது படம். பெரிய அளவில் என்னங்க நீங்கள் எது சொல்கிறீங்க அளவு? இல்லை, ஏன்னா விக்னேஷ் அவர்கள் பேட்டியிலே மக்கள் ஆடியன்ஸ்க்கு வரமாட்டாங்க தேட்டருக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ப்ரொமோட் பண்ணார். இருந்தாலும் கூட்டம் வரலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுறது. நாங்கள்லாம் படம் பார்க்குற காலத்தில் 290 மேக்ஸிமம் டிக்கெட்டு. இப்போ ஒரு குடும்பம் படத்துக்கு போயிட்டு வரணுன்னாக்கா 1000 2000 செலவாகுது 4 பேர் போயிட்டு வர்றதுக்கே, இல்லையா? ஒரு சோளத்தில் பாதி சோளத்தை வச்சு 40 ரூபான்றாங்க இவ்வளோண்டுக்கு ஒரு கப்பில். யாரும் தண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றாங்க. நாங்களாம் சின்ன வயசில் படம் பார்க்குறதுக்கு போகும்போது முறுக்கு சீடா அது இதுன்னு பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போவோம். இது வரவே கூடாதுன்றாங்க. அப்படிங்கும் பொழுது எல்லா மக்களும் வரல கொள்ளலைனாக்க எல்லாரும் இந்த 120 ரூபா டிக்கெட்டும் 200 ரூபா டிக்கெட்டும் கொடுத்து பார்க்குற அளவுக்கு இருக்காங்களா? இல்லை. அரசாங்கம் இதற்கு தேவையானதை செய்யணும், அவ்வளவுதான். இந்த அக்கரன் திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள்.